தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக ஒரு 2 நாட்களுக்கே கடந்து செல்ல இருக்கிறோமப்பா. இந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நீ பேசுங்க. நாங்கள் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் பேசுங்கப்பா. கேட்க ஆவலாக இருக்கிறோம். அதன்படி நடக்க எனக்கு தேவையான கிருபையை தாங்க. நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணைப்படி இந்த நாட்களிலே நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பானது லென்த் எ டைம் ஆஃப் ரெடம்ஷன். தவக்காலம் ஒரு மீட்பின் காலம். இந்த லென்த் நாட்கள் என்பது ஒரு மீட்புக்கான காலம் அல்லது மீட்பின் காலம் என்று நாம் சொல்லலாம். இந்த தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் சங்கீதம் 6, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை, யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்த உலகத்திலே அதிக வலிமையோடு தன் வாழ்நாளின் இறுதி வரை அதிக வலிமையோடு உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு என்று சொன்னால் அது முதலையாகும். அது தன்னுடைய கடைசி நாள் வரை மிக வலிமையோடு அதற்கு தேவையான உணவை அதுவே சாப்பிட்டு கடைசி வரை வலிமையோடு காணப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தார்கள். அப்பொழுது ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். என்னவென்றால், அந்த முதலையானது நாம் அனைவரும் தெரிந்தது அது ஒரு மாமிச பட்சினி. நன்றாக மாமிசங்களை சாப்பிடக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த முதலையானது தண்ணீரை விட்டு கரைக்கு வந்து தன் வாயை விரிவாக திறந்து அப்படியே காத்திருக்குமா. அப்பொழுது சிட்டுக்குருவி போன்ற ஒரு சிறிய ரக குருவி வந்து அதன் பல்லு இடுக்குகளிலே காணப்படுகிற அந்த அழுக்குகளை எல்லாம் கொத்தி கொத்தி நன்றாக சாப்பிடுவான். அது சாப்பிட்டு முடியும் வரை, அந்த அழுக்குகளெல்லாம் நீக்கும் வரை அந்த முதலை வாயை திறந்து கொண்டு அமைதியாக காத்திருக்குமா. அந்த முதலையால் அந்த குருவிக்கு எந்த விதமான பாதிப்பும் காணப்படாது. எப்பொழுது அது முழுவதுமாக சுத்தமாகிவிட்டது என்று தெரிந்தவுடனே அந்த முதலையானது மீண்டுமாக தண்ணீருக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாட்களில் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீக்குவதற்காக அல்லது அதை தெரிந்து அதனை அக்குறப்படுத்துவதற்கான காலம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த லெந்து காலம். இந்த காலத்தில் நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் திரும்பமாக மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லெந்து காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக லெந்து நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் மாறி இருக்கிறோமா என்று சொன்னால், எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார். எல்லா காலம் முடிந்தது, ஆனால் நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்கிறது. அப்படியானால் நாம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த லெந்து நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? இந்த காலத்தை நாம் கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதன்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மளிடம் காணப்படுகிற குறைகளை எல்லாம் நீக்குவதற்காக நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அல்லது வீணாக கழிக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள். 1 மில்லி செகண்ட் என்பது ஒரு ஒலிம்பிக்கிலே ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை இழந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்ற வீரனுக்குத்தான் அந்த 1 மில்லி செகண்டோட அருமையை தெரியும். 1 செகண்ட் என்பது ஒரு ஆக்சிடென்டில் தப்பித்தவருக்கு அந்த 1 செகண்டோட அருமை தெரியும். ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருப்பவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த நாட்களிலே ஒவ்வொரு நிமிடமும் அது அவருக்கு அருமையானதாக காணப்படும். 1 மணி நேரம் என்பது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நோயாளி மருத்துவமனையிலே
அறுவை சிகிச்சைக்கோ அல்லது தொடர்ந்த சிகிச்சைக்கோ காத்திருக்கும் பொழுது அந்த 1 மணி நேரம் என்பது அவருக்கு அந்த அருமை தெரியும். ஒரு நாள் என்பது தினக்கூலியாக வேலை செய்கிறவருக்கு ஒரு நாள் வேலை இல்லை என்றால் அந்த ஒரு நாள் என்பது அவருக்கு அருமையானதாக தெரியும். ஒரு வாரம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு வாரப்பத்திரிகை ஆசிரியரிடம் கேட்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மாதம் என்பதன் அருமை, குறைப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தை அதனுடைய தாய் அதை வளர்க்க என்ன கஷ்டப்படுகிறாள் என்பது அந்த ஒரு மாதம் என்பது அந்த தாய்க்கு தெரியும். ஒரு வருடம் என்பது தேர்விலே தோற்று போன அல்லது ஃபெயிலாகி போன ஒரு மாணவனுக்கு தெரியும் ஒரு வருடம் என்பது எவ்வளோ அருமையானது. ஆனால் நமக்கு எவ்வளவு காலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, எத்தனை லெந்து காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் அந்த காலத்தை குறித்து நாம் ஏதாவது கொஞ்சமாக சிந்தித்தோமா? அந்த காலத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? காலத்தின் அருமையை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் மீண்டுமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவனானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. தபசு நாட்கள் அல்லது லெந்து நாட்கள் ஒரு மீட்பின் காலம். இந்த காலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன அல்லது தொலைத்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாக மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நமக்கு இந்த லெந்து காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லெந்து காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் லூக்கா 19:45 வாசிப்பது போல இயேசு நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். நகரத்தை பார்த்து என்றால் நகரத்தை அல்ல, நகரத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து. இன்றும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரா அல்லது சந்தோஷப்படுகிறாரா என்பதை நாம் மீண்டுமாக ஒரு முறை கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லது இன்றைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இன்னொரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம், இல்லை என் பிள்ளைங்க இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடித்த பிறகு நான் ஜெபிப்பதோ வேதம் வாசிப்பதோ நான் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த மீட்பின் காலம் நாம் மறுமுறை மீண்டுமாக நாம் சிந்திக்க வேண்டிய காலம் இன்றைக்கே என்பதை நாம் உறுதி செய்கிறார். சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். லூக்கா 19:9 சகேயின் வீட்டுக்கு வந்த இயேசு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 23:43 தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு என்று சொல்லுகிறார். பெரும்பாலும் ஸ்திரீயை அந்த ஸ்திரீ அவரை தொட்ட உடனே அவள் சுத்தமானாள். அப்படியானால் நாம் ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு அதிசயங்களை காத்திருக்கும் பொழுது நாம் ஏன் காலத்தை தள்ளி போட வேண்டும்? நாம் அந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, நாம் எதிலே தவறி இருக்கிறோம்? சீனாவிலே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மண் சிலையை கண்டுபிடித்தார்கள். மிகப்பெரிய சிலை. வனாந்திரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிலையை ஒரு பொக்கிஷமாக கருதி நகரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த சிலையை ஒரு வாகனத்தில் ஏற்றி நகரத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென சரியாக கனமழை பெய்கிறது. ஐயோ, அந்த மண் சிலை கரைந்து போகுமே என்று அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் முடியவில்லை. கடைசியில் அந்த சிலை மண் சிலை கரைய தொடங்கியது. கரைந்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் கடைசியாக பார்த்தது அது ஒரு தங்க சிலை. தங்க சிலை மண்ணால் சூழ்ந்திருந்ததால் அது மண் சிலையாக காணப்பட்டது. ஆண்டவர் கூட நம்மை தங்க சிலையை போல உருவாக்கினார். ஆனால் நாமோ இன்று அதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? பாவத்தின் அழுக்கால் சூழப்பட்டு நாம் இன்று அழகான தங்க சிலையாக இருக்க வேண்டிய நாம் இன்று ஒரு மண் சிலையை போல காணப்படுகிறோம். ஒரு காந்தமானது மணலிலே போடும் பொழுது அதில் அநேக இரும்பு துகள்கள் ஒட்டிக்கொடும். அதே போல் நாம் உலகத்திற்குள்ளாய் செல்லும்போது அநேக பாவ அழுக்குகள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம்முடைய சரீரத்திலே வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியானால் அதை தகுந்த நேரத்திலே நாம் அதை நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அனைவரும் பாவிகள் என்பதை நாம் உணர்ந்து
அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் நாம் தங்க சிலையாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, எப்படி தங்க சிலையின் மேல் போர்த்திருந்த இந்த மணல் தண்ணீரால் கழுவப்பட்டு நீக்கப்பட்டதோ அதே போல நாம் தேவையற்றதையெல்லாம் நீக்கிவிட்டோம் என்றால் நாம் மீண்டுமாக தங்க சிலையாக மாறலாம். அதைத்தான் நாம் ஏசாயா 58:9 வாசிக்கிறோம். ஏசாயா 58:9 வாசிப்போம். ஏசாயா 58:9. போதுக. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார். நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல். நுகத்தடி என்பது அனைவர்களுக்கு தெரிந்திருக்கும். மாட்டின் மேலாக வைக்கப்பட்டுள்ள அந்த மர சட்டம். இது அசிரியா நாட்டிலே அடிமைகளை இழுத்து செல்வதற்காக அவர்கள் கழுத்தில் அந்த நுகத்தடியை கட்டி வைப்பார்களாம். அப்படியானால் நுகத்தடி என்பது ஒரு விலங்கையோ ஒரு மனிதனையோ அடிமைப்படுத்ததாக இருக்கிறது. அப்படியானால் நாம் எதிரிலெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். வாசி கேட்ட ஏசாயா 58:1 மற்றும் ரோமர் 2:1 நாம் எல்லோரும் பாவிகள் என்பதை அங்கே உறுதி செய்கிறது. ஏசாயா 58:1 பின் கடைசி பாதிலே அவர்கள் பாவங்களை தெரிவி என்று சொல்லுகிறார். நாம் பாவிகள் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். தேவ சாயலை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். சங்கீதம் 51:5 தாவீது இப்படியாக சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்படியானால் பாவம் என்பது நம் உடலோடு காணப்படுகிறது, நம் இதயத்தோடு காணப்படுகிறது. அந்த பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் முதலாவதாக நீங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த காலத்தில் அநேகர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். மொபைல் ஃபோன், டிவி சீரியல், இதற்கெல்லாம் நாம் மிகவும் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். இதிலிருந்து ஆண்டவர் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, காலையில் எழுந்தவுடனே நாம் முதலாவது செய்யக்கூடிய வேலை என்ன? மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பில் யார் யார் என்ன போட்டிருக்காங்க பார்த்தா பாதி பேர் குட் மார்னிங் தான் போட்டிருப்பாங்க. எடுத்த உடனே தூங்கி எந்திரிச்சு கண்ணை திறக்கும் போதே மொபைலோடு பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை எதிர்பார்ப்பது துதிக்கும் துதியோடு, ஆண்டவரை துதிக்கிற துதியோடு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மொபைலோடு எழுந்திருக்கிறோம். நம்மை அடிமைப்படுத்திருப்பது என்ன? பாவம். ரெண்டாவதாக தொலைத்தொடர்பு சாதனங்கள். எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களும் எல்லா வயது பிள்ளைகளையும், சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வரை அது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. மூன்றாவதாக போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அநேகர் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். போதை தரக்கூடிய வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். போதை என்ற உடனே நாம் மதுபானம், அந்த போதை மாத்திரமல்ல, சிலர் அதிகார போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அதிகாரம் எனக்கு வேண்டும், இந்த அதிகாரம் என்னிடம் இருந்தால் நான் மற்றவர்கள் எப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணலாம், அந்த அதிகார போதைக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் பணத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் பணம் 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 சம்பாதிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்தது போதும் என்று நினைப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஓட்டியா? ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வேறு வேலை இல்லையா? எங்கேயாவது வேலைக்கு கூப்பிட்றாங்களா? ஆலயத்திற்கு எப்பொழுதுனாலும் போய்க்கலாம், அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். இன்றைக்கி பணம் சம்பாதிக்க வேண்டும். பணத்தை சம்பாதிப்பதற்காக அதற்கு அடிமைப்பட்டு அநேகர் நாம் பணத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தை விரும்பி அதற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொலைத்தொடர்பு சாதனத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். போதைக்கு அடிமையாக இருக்கிறோம். பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து, இந்த நுகத்தடியிலிருந்து ஆண்டவர் இந்த நுகத்தடியை நம் நடுவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக அதில் கொடுக்கப்பட்டுள்ளது விரல் நீட்டுதல். இந்த விரல் நீட்டுதல் என்பது மற்றவர்களை குற்றப்படுத்துவது. நான் யோக்கியந்தான், மற்றவர்கள் அப்படி பண்ணுறாங்க,
ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மற்றவர்களாய் குற்றவாளிகளாய் தீர்க்கிறவனை என்று வாசிக்கிறோம். மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாய் தீர்க்கிறோம் என்று வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறனால் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், நான் யோக்கியன், நான் சரியாக இருக்கிறேன், நான் நீதிமான், அவன் சரியில்லை, அவன் அப்படிப்பட்ட செய்கிறான், அல்லது அந்த அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இது இப்பொழுது வந்ததில்ல, ஆதாம் காலத்திலிருந்தே இருக்கிறது. ஆதியாகமம் 3:12 வாசிப்போம். ஆதியாகமம் 3:12. நீர் கொடுத்த, எனக்காக கொடுத்த அந்த ஸ்திரீயானவள் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாள் என்று கூறுகிறான். தான் செய்த தவறை ஏவாளின் மீது அவன் சுமத்துகிறான். அதே ஆதாம் என்ன சொல்கிறான்? ஆதியாகமம் 2:23 என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவர், அவள் என்னோட மனுஷி எனப்படுவாள் என்று சொன்ன அதே ஆதாம் இப்பொழுது நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஏவாளை குற்றப்படுத்துகிறான். இந்த விரல் நீட்டுதல் என்பதன் பாவம் இதுதான. நாம் தவறு செய்யும்போது அல்லது நாம் ஏதாவது சின்ன தவறு செய்துவிட்டால் கூட நாம் என்ன பண்ணுறோம்? என்னை காட்டிலும் அவர் பெரிய பெரிய தவறுலாம் செய்கிறாரு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் எப்பொழுது பார்த்தாலும் மனைவி சின்ன சின்ன குறைகளுக்கெல்லாம் குற்றமும் சொல்லிக்கொண்டே இருப்பானா. ஒரு நாளில் அவன் சாப்பிடும்போது வாயிலே கல் பட்டு இருக்குது, சோத்தில் கல் இருந்துருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அவன் சொன்னானா, உனக்கு தான் ஆண்டவர் 2 கண்ணை கொடுத்துருக்காரு, இந்த அரிசியில் கல் கூட பார்த்து போட மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவரை பொறுமையாக இருந்த அந்த மனைவி அன்னைக்கு பார்த்து டக்குன்னு என்ன சொல்லியிருக்கா, ஆண்டவர் எனக்கு 2 கண்ணு தான் கொடுத்துருக்கானா, உனக்கு 32 பல்ல கொடுத்துருக்காரு, அதை அரைச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கடைசியில் அப்படியே வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்ததுதான். நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் மற்றவர்களை விரல் நீட்டி அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனை காட்டில நான் நல்லவன். நான் மற்றவர்களை சரியில்லை என்று சொல்லும்போது அவனை காட்டில நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்காக நாம் போராடுகிறோம். சிறு தவறு தான். அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு நம்ம அரிசியில் கல் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தால் மறுநாள் அழகாக செஞ்சுருக்க போகிறாங்க. ஆனால் ஏன்னா நமக்கு ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம என்ன சொல்கிறோம்? டக்குன்னு அந்த வார்த்தை தான் வருகிறது. இதுதான் விரல் நீட்டுதல், மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பது. மற்றவர்கள் நாம் குற்றவாளிகளாக தீர்க்காமல் இருக்க வேண்டும் என்ற அந்த விரல் நீட்டுதல் பாவத்தை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். மூன்றாவதாக நிபச்சொல். நிபச்சொல் என்றால் தேவையில்லாத பேச்சு அல்லது வஞ்சகம் நிறைந்த பேச்சு. மற்றவர்களை குறித்து அவன் அப்படி இவன் இப்படி என்று பேசுவது. 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள் என்றால் அந்த 2 பேரை குறித்து பேசுவதல்ல, 3வது ஒரு நபரை குறித்து பேசுவார்கள். இதுதான் வஞ்சக சொல். அல்லது முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று செய்கிறது. நம்ம முன்னாடி பேசும்போது என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அந்த பக்கம் போனவுடனே அவர் சரியான இது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நிபச்சொல், வஞ்சக சொல். மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் கட்டுக்கதைகளை பேசுவதில் நாம் காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் குறித்து பேசுவது மாத்திரமல்ல, வஞ்சக சொல் மாத்திரமல்ல, மற்றவர்கள் குறித்து பேசுவதை கூட நிபச்சொல் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆலயத்திலே ஒரு 15 நிமிஷம் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 16 நிமிஷம் நிறைய பேர் என்ன பண்ணுவான்? கொட்டாய் விட ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறைய சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மணிக்கணக்கில் கூட உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். எவ்வளோ நேரம் போனதே தெரியல. ஆனால் அவருடைய காணப்படுகிற நல்ல காரியங்கள் குறித்து நாம் சொன்னாமன்னா, அதான் தெரியுமே எனக்கு, போதுப்பா வேறு பேச்சு பேசு. ஆனால் நல்ல விஷயங்களை பேசும்பொழுது அதை அப்படியே கட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே இது அவரை பற்றி குற்றங்கள் சொல்லும்போது அப்புறம் அடுத்து அப்படி போனானா இப்படி பண்ணாரா, மற்றவர்கள் குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதில் இருக்கிற ஆர்வம்
மற்றவர்களுடைய நன்மைகளை குறித்து பேசுவது நாம் விரும்புவதில்லை. இதுதான் நிபச்சொல். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எதையெல்லாம் அகற்ற வேண்டும்? ஒரு சிலையானது, மணல் சிலையானது, தங்க சிலையானது மணலால் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த மணலை நீக்குவது போல நாம் கூட இந்த தேவையற்ற நுகத்தடி, அடிமைத்தனத்தையும், விரல் நீட்டுதலையும், நிபச்சொல்லையும் நாம் நீக்கும்போது அங்கே நாம் தங்க சிலையாக மின்னுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிற்பிக்கு தெரியும், ஒரு பாறையை பார்க்க விட நாமெல்லாம் பார்த்தா அது கல் மாதிரி தெரியும். ஆனால் சிற்பி பார்க்கும்போது அது அழகான ஒரு தேவதை சிலையாக தெரியும். அதில் உள்ள தேவையற்றதெல்லாம் நீக்கும் பொழுது அழகான சிலை உருவாகிறது. அதே போல் நாம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தேவையில்லாதவற்றையெல்லாம் நாம் நீக்கும்போது அது அங்கே நாம் ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சிலையாக நாம் மற்றவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் என்பதில் எந்த விதமான அச்சம் இல்லை. நாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் குறித்து பேசுவதல்ல, மற்றவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். நிபச்சொல்லில் நாம் மற்றவர்கள் குறித்து வஞ்சக சொல்லை நாம் நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காத செயல்கள் நம்மிடம் காணப்பட்டால் அவற்றையெல்லாம் நாம் மீண்டுமாக ஆராய்ந்து பார்த்து அவற்றையெல்லாம் நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 58:13 இவ்வாறு வாசிக்கிறோம்: என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று வாசிக்கிறோம். உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய இஷ்டப்படி நடக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவைப்பட்ட பொழுது வந்து சொல்கிறார்கள் மரியாளிடம், ரசம் இல்லை என்று சொன்னபோது அவள் என்ன சொல்கிறார்? இயேசுவை காட்டி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அதன்படி அந்த வேலைக்காரர்கள் எதுவுமே கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ தண்ணீரை கொண்டு ஊற்றுங்கள் என்றார். அவர்கள் கொண்டு ஊற்றினார்கள். இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்துக்கு கொடு என்றார். அவர் கொடுத்தார்கள். எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக நான் நடந்த காலங்களை நாம் நினைத்து அதற்காக மனமுறி ஆண்டவரிடம் மீண்டுமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் இந்த மீட்பின் காலத்தை நமக்கு உண்மையான மீட்பாக காட்டுவார். சொந்த இஷ்டப்படி நடந்த தாவீதை குறித்து நாம் 1 சாமுவேல் 27:1 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 27:1 என்ன சொல்கிறது என்றால், பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்காவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். இங்கே தாவீது அவன் ஆண்டவர் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது போருக்கு செல்ல வேண்டுமென்றால் ஆண்டவரிடம் கேட்டு செல்லக்கூடிய தாவீது இந்த இடத்திலே அவன் தன் இருதயத்திலே தானாக சிந்தித்தான். எந்த பெலிஸ்தரை எதிரியாக பார்த்து அவர்களை கொண்டு போட்டானோ அதே பெலிஸ்தரின் கைகளிலே இவன் அடங்கி போவதற்காக அங்கே போய் அடைக்கலம் தேடுகிறான். அவன் ஆண்டவரிடம் கேட்கவில்லை. சவுலிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் சொந்த விருப்பத்தினால், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி கேட்காமல் அவன் சொந்த விருப்பத்தினாலே அங்கே போய் சேருகிறான். இதனால் அவன் அடைந்த நஷ்டம் என்ன? 1 சாமுவேல் 30 1 முதல் 3 வசனத்திலே, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தார் சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்காமல்
தன்னுடைய இஷ்டத்தின்படி அவன் பெலிஸ்தரிடையே போய் அடைந்ததினால் அவன் அடைந்த நஷ்டம் என்ன? எல்லாவற்றையும் இழந்தான். அவன் மொத்தத்தையும் தாவீது இழந்து போனான். மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 30:4 தாவீதும் அவனோடு சனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதுக்கு பலன் இல்லாத வரைக்கும் அழுதாங்க. ஏன்னா நம்ம விட்டு எல்லாமே போயிட்டது என்று அழுதார்கள். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனோடு இருந்த ஜனங்களே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது கூட இருந்தவங்களே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்பொழுது தாவீது ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காமல் அவனுடைய சித்தத்தின்படி நடந்தானோ அப்பொழுது எல்லாவற்றையும் இழந்தான். மாத்திரமல்ல, தன் கூட இருந்தவர்களுக்கே எதிரியாக தோன்றிவிட்டான். அப்பொழுது அவன் மீண்டுமாக என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரிடம் உட்காருகிறான். அவன் தன்னை திருத்திக் கொள்கிறான். திருத்திக் கொள்ள என்ன சொல்கிறான்? தாவீது கர்த்தரை 8ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்பொழுதுதான் ஆண்டவர் அவன் என்ன பண்ணுற? தாவீது ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்கிறான். நான் அந்த எதிராளிகளை பின்தொடர்ந்து செல்லலாமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், எல்லாவற்றையும் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 சாமுவேல் 30:19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவன் செய்தானோ அப்பொழுது தான் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். எதிலையும் ஒன்றை கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். நாமும் கூட ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடவாமல் எப்போதாகிலும் நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய யோஜனையின்படி நடந்திருப்போமானால் நமக்கு வரக்கூடிய இழப்புகளை மீண்டுமாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒப்புரவாகி ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கும்போது நாம் இழந்த எல்லாவற்றையும் நாம் திரும்பிக் கொள்ளலாம். சகேயு கூட ஆண்டவரோடைய தன் வீட்டுக்கு கூட்டு செல்லும்போது அவனுடைய இயல்பான குணம் அதிகமான வரி வசூலிப்பது எல்லாவற்றையும் விட்டு என்ன சொல்கிறான்? அவன் வாங்குகிறவனாக இருந்த அவன் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னான். எப்பொழுது அவன் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாமும் கூட ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். சரி, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மீகா 6:8 வாசிப்போம். மீகா 6:8 உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விருப்பம். ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஓசியா 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று வாசிக்கிறோம். பலிகளை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். மனத்தாழ்மை விரும்புகிறார், இரக்கத்தை விரும்புகிறார், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின் மாறாக மனத்தாழ்மையாய் இருப்பதை விட்டுவிட்டு மேட்டிமையாக இருக்கிறோமா? அல்லது தேவனை அறிகிற அறிவை விட்டுவிட்டு உலகத்தின் பின்னால் சென்று கொண்டு இருக்கிறோமா? அல்லது இரக்கம் செய்ய வேண்டிய நேரத்தில் இரக்கம் செய்யாமல் இருக்கிறோமா என்பதை ஒரு முறை கூட நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக தான் இந்த லெந்து காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக நம்மிடம் காணப்படக்கூடிய எல்லா தேவையெல்லாம் விட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக ஆண்டவருடைய சாயலை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது
பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்கா 3:11 2 அங்கிகளுடன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறவன் என்று வாசிக்கிறோம். நம்மிடம் காணப்படுகிறதை நாம் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடம் காணப்படுகிற செல்வத்தை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய காணப்படுகிற நேரத்தை, நம்முடைய காணப்படுகிற தாளந்துகளை ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாக பாடக்கூடிய தாளந்தா ஆண்டவரை துதித்து பாடுவோம். நன்றாக இசைக்கருவி மீட்டக்கூடிய தாளந்து இருக்கிறதா ஆண்டவருக்காக ஊழிய செய்வோம். நமக்கு வெளியெல்லாம் சென்று அலைய முடியாது, ஆனால் வீட்டிலே இருக்க நேரம் இருக்கிறதா மிஷனரிமார்களுக்கு ஜெபிக்கலாம். முதலாவதாக இல்லாதவனுக்கு கொடு என்றால் நம்மிடம் காணப்படுவதை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்காக ஆண்டவருடைய அன்பை அறியாமல், ஆண்டவரை பற்றி தெரியாமல், ஆண்டவருடைய இரக்கத்தை பெறாத இருக்கிற மக்களுக்காக அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மிடம் காணப்படுகிற தாளந்துகளை அல்லது நம்மிடம் காணப்படுகிற நேரத்தை அவர்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்மையை செய்ய வேண்டும். யோவான் 5:7 32 படுக்கையே இந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். 38 வருஷம் அவன் சுகம் பெற வேண்டும் என்று அந்த குளக்கரையில் இருக்கிறான். ஒரு மனிதனும் கூட அவனுக்கு உதவி செய்யவில்லை. எவ்வளோ பேர் அந்த பக்கமாக போயிருப்பார்கள், ஆனால் ஒருவர் கூட அவருக்கு உதவி செய்யவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறது தான் நாம் மற்றவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ, நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, போய் என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல. முதல்ல பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியுறதில்ல. நம்மளும் வேலைக்கு போகிறோம், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, யார் போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, எதுவுமே தெரியுறதில்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிய போகுது. ஆண்டவர் விரும்புவது என்னவென்றால், அவர்களுக்கு உடல் நலம் இல்லாத இருந்தால் அவர்களுக்காக போய் ஜெயிப்பது, அல்லது அங்கே போய் ஜெபம் பண்ண முடியவில்லை என்றால் நாம் வீட்டிலிருந்து அவர்களுக்காக ஜெயிப்பது, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, அவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தால் நம்மளுடைய பண தேவைகளையோ அல்லது ஒரு பண்டிகைக்கு நாம் ட்ரெஸ் எடுக்கிறோம் என்றால் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுப்பதோ, இதையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது என்றால் சாப்பாடு மட்டும் போடுறது மாத்திரமல்ல, ஆத்ம பசியோடு இருக்கிறவர்களுக்கு தேவ வார்த்தை குறித்து பேசுவது, தேவ வார்த்தை குறித்து அவர்கள் சொல்லுவது கூட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. அநேகர் ஒசூரிலே நிறைய பேர் ஆண்டவரை பற்றி தெரிந்தும் சரியாக புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது, அவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம் போக முடியாத இடங்களிலே மிஷனரிமார்கள் போய் ஊழியம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக கொடுப்பது, ஜெபிப்பது நம்முடைய வேலை. பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுத்து தான் கொடுத்தப்பட்டுள்ளது. எங்கள் வீடு பக்கத்தில் யாருமே பசியோடு இல்லை, ஆனால் ஆத்ம பசியோடு அநேகர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அந்த ஆத்ம பசியோடு இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த காலத்தில், இந்த தவச காலத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய சாயலை பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் தேவ சாயலாக படித்த மனிதனாக நாம் மீண்டுமாக தேவ சாயலை பெற வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்மிடம் காணப்படுகிற தேவையில்லாதவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். ரெண்டாவதாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நன்மையை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த தவக்காலத்திலே நாம் கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எங்கேயாவது தவறி இருந்தோம் என்றால் அதையெல்லாம் மீண்டுமாக உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்திலே தவறி இருக்கிறேன், இந்த காரியத்திலே நான் செய்யவில்லை, பொருத்தனை செய்திருந்தேன், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று ஆனால் செய்யவில்லை, மற்றவர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன், ஆண்டவரே நான் செய்யவில்லை, அல்லது என்னிடம் காணப்படுகிற இந்த அடிமைத்தனம் அதை நான் நீக்குகிறேன் என்றெல்லாம் நாம் இந்த தவ காலத்திலே, இந்த லெந்து நாட்களிலே நாம் அதை சீர்தூக்கி பார்த்து அதிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய சாயலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இந்த லெந்து நாட்களே இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மீட்பின் காலம். இது
ஒருவேளை அநேகருக்கு இந்த நாட்கள் கடந்த ஆண்டிலே லெந்து நாட்களை கொண்டாடிய இருந்தவர்கள் இந்த நாட்களிலே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த லெந்து நாட்களை கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்காக நாம் அனைவருக்கும் இந்த லெந்து நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே நாம் மீண்டுமாக எங்கெல்லாம் மீறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, அதையெல்லாம் இருந்து நாம் மீண்டுமாக திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம் வீட்டில் உட்கார்ந்து நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எதிலெல்லாம் தவறி இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று நாம் ஆண்டவரிடம் ஒப்புரவாகும் போது ஆண்டவர் இந்த லெந்து நாட்களை நமக்கு ஒரு மீட்பின் காலமாக மீண்டுமாக தேவ சாயலை நமக்கு அருள்வார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள் எங்களுக்கு ஒரு மீட்பின் காலமாக நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு முறை கூட நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அப்பா நீர் அநேகர் கிடைக்காத இந்த சலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுப்பா. நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் எதிலெல்லாம் உம்முடைய சாயலை இழந்து நிற்கிறோமோ அவற்றையெல்லாம் நீக்க கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நன்மை செய்ய நீர் எங்களுக்கு அநேக நேரங்கள் கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் அதிலே தவறி இருக்கிறோம். அந்த தவறுகளை நீக்கி மன்னியும் அப்பா. அநேக நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி நடந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நடாவாத அந்த காரியங்களை, அந்த நாட்களை ஆண்டவர் நீ தயவாய் மன்னித்து இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்க நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.